தேவனே நான் உமது அன்றையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமது அன்றையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலியே கௌரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவி தூங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய தவக்கால முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே எத்தனையோ கஷ்டம், சோதனை, சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய சவால்களையும் சோதனைகளையும் நாம் எவ்வாறு எதிர்கொள்கின்றோம் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. நம் வாழ்விலே சோதனை, கஷ்டம் வந்தால் நாம் சோர்ந்து போகின்றோம். ஆனால் அந்த சோதனை, கஷ்டம் வழியாக நாம் பலப்படுகிறோம் என்று, நல்ல மனிதனாக உருமாறுகிறோம் என்றும் நாம் உணர்ந்து கொள்வதில்லை. இன்றைய நற்செய்தியில் இயேசு தூய ஆவியால் பாலைவனத்தில் 40 நாட்களாக அழைத்து செல்லப்பட்டார். சோதனை வழியாக இயேசு இந்த உலகத்தை வென்றுவிட்டார். நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி விலை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். பொருளாசை, பதவி, தற்பெருமை இவற்றையெல்லாம் அடிமையாக கூடாது என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது தந்தையின் விருப்பத்தை மட்டும் தன் உணவாக, உயிராக நினைத்து வாழ்ந்தார். எத்தனையோ கஷ்டம், வேதனை, அவமானம் அடைந்தாலும் தந்தையோடு உள்ள அன்பை மட்டும் தன் உயிராக கருதி சோதனையை வெற்றி பெற்றார். சோதனையின் வெற்றி பெற்றதற்கு காரணம் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்ப பெற்றார். அதிகாலையில் கற்களோடு எழுந்து தந்தையிடம் ஜெபித்து தூய ஆவியின் வல்லமையை பெற்று கொண்டார். நாம் எப்படி இயேசுவின் அன்பை முழுமையாக தேடுகின்றோமா? அதிகாலையில் அவர் கற்றுத்தந்தது போல இறைவனோடு உறவாடி ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்றோமா என்று சிந்திப்போம். நமக்கு சோதனை வரும்பொழுது தூய ஆவியானவர் நம்மோடு இருந்தார் என்றால் நிச்சயம் சோதனையில் வெற்றி பெற முடியும். சோதனை, வேதனை இல்லாத மனிதரே கிடையாது. சோதனையில் வெற்றி பெற தூய ஆவியை கொடையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் இந்த உலக ஆசை, இன்பம் வழியாக நாம் இறைவனை நேசிக்க முடியாது. ஆனால் இயேசுவின் வழியாக நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் நம்மிடம் இல்லை என்றால் நாம் கஷ்டம், துன்பம், வேதனையில் மூழ்கி விடுவோம். இயேசு நம்மோடு இருந்தால் எந்த கஷ்டம், சோதனை வந்தாலும் நம்மை கைவிட மாட்டார். தண்ணீரில் நடக்கும் பொழுது மூழ்கி போவதில்லை. ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் பொழுது எரிந்து போவதில்லை என்று உயிருள்ள வார்த்தையின் வழியாக நம்மை வலிமைப்படுத்துகின்றார். தூய ஆவியின் துணை கொண்டு நாம் எல்லா சோதனைகளையும், வேதனையும் வெற்றி பெற முடியும் என்று இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம். எனவே தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு கொள்ள இயேசுவிடம் ஜெபிப்போம். இயேசுவோடு இருப்போம்.